ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரி பின்னாடியே ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க பாப்பாவை பார்க்கணுன்றதுக்காக. அதை காவேரி பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்கே அப்படி ஒளிஞ்சு போகிறீங்கன்னு. அவங்க அம்முவை பார்க்குறத சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் பாப்பாவும் காரில் வந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போது காவேரியை பார்க்குறாங்க. அப்போ பாப்பா ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க விஜய்க்கு, நீங்கள் பண்ண ட்ரெஸ்ஸும் அடித்த சென்ட்டுக்கும் வீண் போகலை பார்த்தீங்களா, எங்கள் மிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்புறம் கீழே இறங்கி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. காவேரி விஜய் எல்லாரும் மீட் பண்ணிவிட்டு அப்போது காவேரி பாப்பாவோட பேசிட்டு வரும்போது சாரதா விஜய் கூட பேசிக்கிட்டே வராங்க. ரொம்ப உங்கள் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கோவமாக வந்தாப்பா, ஆனால் திரும்ப வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கோவம் தணிஞ்சு வந்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டீங்க எனக்கு தெரியும் போது, எங்கத்த சமாதானம் ஆனா, நான் அவ்வளோ சாரி கேட்டு மெசேஜ் பண்ணி கூட எனக்கு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்வார். அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அவர் ரிப்ளை பண்ணலை, ஆனால் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதை நான் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லும் போது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் நான் காவேரி கிட்ட பேசணும்னு விஜய் சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நாக்குசா அம்முவை கொஞ்சுற மாதிரி அப்படியே பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க சாரதா. அப்புறம் விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டே வரும்போது அப்போது விஜய் மறுபடியும் சாரி கேட்குறாரு. அப்போ காவேரி எத்தனை தடவை தான் சாரி கேட்பீங்க அப்படின்னும் போது, நீங்கள் அப்படி கேட்டுமே நான் மன்னிக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு ரிப்ளை கூட அனுப்பலை அப்படின்னோன்னா, சரி அதை விடுங்க, உங்கள் ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் மாசமாக இருந்தாங்க. அப்போ நான் செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போகும்போது ராகா காரை லாரி வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அதில் என் ஒய்ஃப் குழந்தை பெற்று கொடுத்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. நான் கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் அவன் ஜெயிலில் இருந்தான். அதுக்கப்புறமா தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் என் குழந்தைய கடத்தினான்ற மாதிரி எல்லா உண்மையும் சொன்னோம். இவ்வளோ நடந்திருக்கு அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ விஜய் சொல்கிறாரு, என்ன தான் என் ஒய்ஃப் என்னை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாரி கேட்டுட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இப்படியே மெல்ல மெல்ல காவேரி விஜய் மேலே பாவப்பட்டு அவங்களுக்கும் காதல் வருமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.